வெல்கம் டு சண்டே சண்டே. எல்லாரும் சந்தோஷமா சுகமா இருக்கீங்களா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தையே உலுக்கின ஒரு செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிச்சிருக்கா வெளிநாட்டில் ஒரு ஊரில். அந்த பொண்ணு போய் அப்பா அம்மா கிட்ட தன்னுடைய காதலை பற்றி சொல்லியிருக்கா. அது பிடிக்காததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவளை வந்து ஒரு வைக்கோல் கொட்டகைக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, எத்தனையோ வருஷம் அப்படி பூட்டி வச்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்டபோது, என் பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் வந்து அவளை நாங்கள் சிகிச்சை செய்யறதுக்காக அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வருஷம் கழித்து ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தா. ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து இந்த சோஷியல் மீடியாவில் போட்ட போது தான் இந்த அதிர்ச்சியான சம்பவம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். தன்னுடைய சொந்த பொண்ணை இந்த மாதிரி அடைச்சி வைக்கிற அளவுக்கு வந்து அந்த காதலுக்கு எதிர்ப்பு இருந்தது அவங்க வீட்டில். இப்போ ஒரு சினிமா பார்க்கும்போது கூட கடைசி வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஹீரோ ஹீரோயின் எப்படியாவது சேர்ந்துட மாட்டாங்களா, அவளுடைய காதல் ஜெயிக்காதா அப்படின்னு நாமளும் ஏங்குறோம். ஆனால் உண்மை வாழ்க்கையில் நம்மளுடைய குடும்பத்தில் யாராவது வந்து லவ் பண்ணாங்க அப்படின்னா எதிர்க்கிறோமா, இல்லை நல்லபடியாக நம்ம அதை ஏற்றுக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது சரியான பதில் சொல்லணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு எதிர்ப்பு தான் வருது. அதை மீறி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலும் கூட அது முழு மனதோடு நம்ம பண்ணுறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் இந்த மாதிரியான ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் நமக்குள்ளே இருக்குது? டாபிக் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காதல் திருமணத்தை எதிர்ப்பது அம்மாக்களா அப்பாக்களா அப்படின்றது தான் நம்மளுடைய இன்னைக்கு டாபிக். அம்மாங்க தான் அதிகமாக எதிர்க்கிறாங்க அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க தணிகை வேலன், ஜெயஸ்ரீ. இல்லை அப்பாங்க தான் அதிகமாக எதிர்க்கிறாங்க அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க விக்ரம் எஸ் வைத்யா, துளசி. இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாம் அம்மாக்கள் தான் எதிர்க்கிறோன்னு அதிகமான பெண்கள் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாம் அப்பாக்கள் தான் அதிகமாக எதிர்க்கிறாங்க அப்படின்னு இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணும் பையனும் வந்து காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இந்த காலத்துல அது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அது நல்லதுன்னு தான் படுது? ஆமா, நான் அது ரொம்ப வரவேற்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா காதல் தான் இந்த உலகத்தில் இருந்துகிட்டே இருக்குது, இனிமேல் இருக்கும். காதல் கல்யாணம் ரொம்ப டிஃபிகல்ட். கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப பேர் நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். ஒரு வேகத்தில் காதல் பண்ணுறாங்க, அல்லது ஃப்ரெண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு காதல் பண்ணுறாங்க, அப்படி காதல் பண்ணணுமேனு காதல் பண்ணுறாங்க, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு காதல் பண்ணுறாங்க. கூர்ந்து நோக்கினீங்கன்னா லவ் மேரேஜஸ் எஸ்பெஷலி நல்லா படிக்காதவங்க தான் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நல்ல படிப்பு இல்லாதவங்க தான் பெரும்பாலும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ காதல் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க சம்பாதிக்கிறது வைக்கிறது எல்லாமே டிஃபிகல்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. காதல் கல்யாணங்கிறது வாழ்க்கை முழுக்க அது வெற்றிகரமாக தொடராது. ஏன்னா இந்த சமூகம் வந்து அவங்கள காதலர்களாக ஏற்றுக்கலாம், ஆனால் பெற்றோர்களாலும் உறவினர்களாலும் அவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க. என்னம்மா நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? அதாவது பேரண்ட்ஸ் பார்த்து இந்த பையனுக்கு இந்த பொண்ணு நல்லா இருக்கு விசாரித்து எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கை வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு வெளியில் யாரையும் எடுக்க வேணாம், என்னுடைய மேரேஜ் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் எங்கள் வீட்டில் பார்த்து. ஆனால் பாதியிலேயே என்னுடைய வாழ்க்கை வந்து இதுவாயிடுச்சு. என்னுடைய ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து 2 பேரும் நாங்கள் ஃப்ரெண்டு, லவ் மேரேஜ், இன்னை வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன். இவங்க சொல்கிறாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வந்து சொந்தக்காரவங்க சேர்க்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்கன்னு. இருக்கலாம், ஆனால் கணவன் மனைவி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள். அந்த ஒரு சப்போர்ட்டிங் இருந்தால் உலகமே எதிர்த்து வாழ முடியும். 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டேன் மேடம். எனக்கு எங்கள் அப்பா தான் பண்ணி வச்சார், எங்கள் அம்மா எதிர்த்தாங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது கல்யாண வயசில், அவள் லவ் பண்ணால் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதை சிரிப்பே பாருங்களேன், நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். ஒரு சிரிப்பு எவ்வளோ. என் பொண்ணுக்கு நான் லவ் மேரேஜ் தான் பண்ணி வைப்பேன், அதுதான் சக்ஸஸாக நடக்கும். என்ன சொல்கிறீங்க? அம்மா தான் எதிர்க்கிறாங்க. அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க. இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க காதல் திருமணம் பண்ண போகிறாங்க இல்லை காதலிக்கிறாங்க அப்படின்னா
அவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பீங்க? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அவங்க மனப்பொருத்தத்தை நம்ம பார்க்க முடியும். அவங்க வந்து அம்மா கிட்ட தான் எதில் தான் சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கும் அடுத்து வந்து பையனும் பொண்ணும் வந்து சேர்ந்து அவங்களுடைய செலவை அவங்களே பார்த்துக்க முடியுமான்றது நீங்கள் பார்ப்பீங்களா? நாங்கள் பார்ப்போம், இருந்தாலும் அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. இதுதான் எல்லா மேரேஜஸ்லையும் பார்க்குறாங்க. அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலுமே சரி, லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, இதில் பெரிய வேறுபாடுன்னு ஒன்றுமே கிடையாது. புரிதல் அப்படின்ற விஷயம் வந்து 2லையுமே கம்மியாக தான் இருக்குது. கரெக்ட். புரிதல் இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த புரிதல் இருக்கிற ஒரு காதல் கல்யாணத்துக்கு யார்கிட்ட கேளுங்களேன், அப்பா வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க, அப்பா வந்து ஜாதியை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா, இது வந்து உண்மையான விஷயமும் கூட தான். இந்த பிரச்சனை வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கிடையாது. ஒரு 5 வருஷமோ இல்லை 2 வருஷம் கழிச்சோ அந்த பெண் வந்து ஒரு சாதாரணமான ஒரு திருமணத்துக்கு செல்லும்போது ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடிய, தந்தையாகிய ஆணுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள் எல்லாம் பெண்ணுக்கு ஏற்படணும்னு அவசியம் கிடையாது. சார் சொன்னது உண்மை. ஆக்சுவலாக சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எடுக்கும்பொழுது ஆண் அதிகமான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண விஷயத்தை தன்னுடைய பசங்களும் பண்ணக்கூடாது, அதுதான் அவருடைய ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குமே தவிர்த்துட்டு பசங்களை வந்து அப்போஸ் பண்ணுறது அவருடைய இன்ட்ரெஸ்டாக இருக்காது. இல்லை மேடம், இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஒரு ஆண்ன்றவன் வெளியில் போகிறான், இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறான், அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றத விட ஆண் எங்கே போய் வெளியில் மற்றவங்கள சந்திக்கிறானோ அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிச்சா, லவ் மேரேஜ் பண்ணிக்கிச்சா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிச்சான்லாம் அவன் கேட்டுட்டு இருக்கிறது இல்லை. அம்மா தான் வீட்டில் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டு பொம்பளைங்க இந்த கோலம் போடுற அரை மணி நேரம் கேப்புக்குள்ளே 4 வீட்டு கதையை ஒட்டுமொத்தமாக பேசுவாங்க. அதுதான் உண்மை. கோலம் போடுற அரை மணி நேரத்தில் பெண் வந்து எல்லாருக்கும் பற்ற வச்சிடறாங்க அப்படி சொல்றது மூலமாக அவங்க அவங்களுடைய சுமையோ ஒரு அந்த வலிமையோ வந்து இறக்கி வச்சிடுறாங்க. அதோட அவங்களது முடிஞ்சது. இப்போ நான் இருக்கேன், ஒரு 4 பேர்கிட்ட போய் நான் வந்து இந்த மாதிரி ஒரு என் பொண்ணு ஓடி போச்சு சொன்னா, அந்த வீட்டு பொண்ணு கூட ஓடி போச்சுன்னா கூட உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் லேடிஸ்க்கு வந்துடும். ஆனால் ஒரு ஆண் ஒரு ஆஃபீஸில் எங்கேயோ வெளியில் போகிறாங்க அப்படி கேட்கும் போது அவங்க கஷ்டத்தை இவங்க கிட்ட சொல்லும் போதே உள்ளுக்குள்ளே யோசிப்பார், ஐயோ இப்போ என் பொண்ணு எங்கே இருக்காளோ, என்ன பண்ணிட்டு இருக்காளோ, எந்த சூழ்நிலை இருக்காளோ, அவள் இப்படி வளர்ந்தவளாச்சு, அவள் அப்படி வளர்ந்தவளாச்சின்னு உள்ளுக்குள்ள அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் யாருக்கு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஆணுக்கு தான் இருக்கு. இன்னமும் கிராமப்புறங்கள்ல வந்து தகப்பனா இருக்கு பொசசிவ்னஸ் ஜாஸ்தி. பையன் அவங்க பிள்ளைகளோ சொல்ற பேச்ச கேட்கணும், எப்போதுமே அவங்களோட இருக்கணும். பவர் பிளே. எஸ் பவர் பிளே. இந்த ஒரு காரணம் தான். மற்றபடி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு ஃபேமிலியில, ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ். ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும், கார் வாங்கியிருப்பாங்க, பைக் வாங்கியிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு நிலம் வாங்கியிருப்பாங்க உழுவுறதுக்கு. ஆமாம், அந்த பையன் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, லவ் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா he is getting hijacked by the மாமியார். மாமியார் அவ்வளோதான் அப்படியே எடுத்துக்கிட்டுருவாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த லவ் பண்ணி கல்யாணம் ஆச்சுன்னா அந்த பையன் will listen more to the girl and more to the மாமியார். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சேர்த்திருக்காரு. அப்பாக்களுடைய கவலைகள்ல வந்து இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் என் பையன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு சொல்கிற பேச்சை தான் கேட்பா, என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இவன் வந்து சரிவர நடத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை சேர்த்துருக்கீங்க. தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே சண்டே. காதல் திருமணத்தை எதிர்ப்பது அப்பாவா அம்மாவா அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த செக்மெண்ட் பிரேக் விடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நண்பர் சொன்னாங்க. தன்னுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் தானும் தன்னுடைய மகனும் சேர்ந்து பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அப்பா வந்து இந்த மாதிரி காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டா எப்படி வந்து அந்த பையன் நம்ம பேச்சு கேட்பானா அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது தான் இந்த வரதட்சணை அப்படின்ற ஒரு ஆங்கிள் கூட வருதுன்னு நினைக்கிறேன். காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரதட்சணை வாங்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பாக சொத்து மதிப்பு உயரணும்னு அப்பாக்களுக்கு என்ன இருக்கும்? அப்போ நம்ம பசங்க 4 பசங்களா 4 பசங்க 4 பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம சொத்து மதிப்பு இருக்கும். அரேஞ்ச் மேரேஜில் பையனுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்க மாட்டாங்க, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்க மாட்டாங்க, அவங்க மனசை கேட்க மாட்டாங்க. அவங்க அப்பார்ட்மெண்ட் எழுதி தராங்கப்பா, இத்தனை பவுன் போடுறாங்க, இதுக்காக தான் அரேஞ்ச் மேரேஜ். அப்பா அம்மா அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரும்போது அப்பா வரதட்சணைக்காக நம்ம வந்து அரேஞ்ச் மேரேஜுக்கு போகலான்னு நினைக்கிறாரா இல்லை அம்மா நினைக்கிறாங்களா? இல்லை, என்னுடைய கருத்துப்படி 2 பேருமே இன்னி காலகட்டத்தில் கிடையாது. ஏன்னா 2 பேருமே பெற்றவங்களுடைய ஸ்தானத்துலேருந்து பார்த்தா பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அந்த மாதிரி வரதட்சணை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலை. சம்பாதிக்காதவங்க கேஸ் வேற,
அது அந்த மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது, பணம் இல்லாமல் 2 பேரும் வெளியில் போய் திண்டாடுறது, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இப்போ வந்து 2 பக்கமும் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஸோ தேனோ இந்த நமக்கு வரதட்சணை வேணும் அப்படின்னு கேட்டு வந்து காதல் கல்யாணம் அப்படி நடக்கிறது இல்லை. இப்போ என்னோட ஃப்ரெண்டோட பசங்க 2 பேர் பொண்கள் தான். 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட 12th லவ் பண்ணிட்டு இருக்காங்க. 12th முடிச்சுட்டு பிஇ பண்ணிட போட்டு எம்எஸ்யூஎஸில் பண்ணி அதுக்கப்புறமும் அவங்க அப்பா வந்து வீட்டில் ஒத்துக்கலை. ஆனால் அந்த பொண்ணுங்க என்ன சொன்னால், கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி அது. இவர் சொல்கிறப்ப நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசி இந்த மாதிரி இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது, நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணா அப்பா ஃபீல் பண்ணுவா அப்படிலாம் சொன்னபோது அந்த பொண்ணுகிட்ட கன்வின்ஸ் பண்ணாங்க. எப்படின்னா பொண்ணு அந்த பையனும் சேர்ந்து உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கோ நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம், அதை உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நாங்கள் கொடுக்குறோம், அதனால நீங்கள் எங்களோட இதை மட்டும் பிரிக்காதீங்க, நாங்கள் வந்து டீப்பாக நாங்கள் லவ் பண்ணுறோம். இப்போ வந்து அந்த குழந்தைகள் வந்து அப்பா அம்மா அவ்வளோ நல்லா வச்சுட்டுருக்கா. கமிட்மெண்ட்டுக்கோசம் லவ்வை ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம பேசணும் குழந்தைகள்கிட்ட. இல்லை, அம்மாக்கள் எதிர்க்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அம்மாக்கள் வந்து நிறைய லவ் மேரேஜஸ் நிறைய பேரை சரௌண்டிங்கில் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு நிறைய, அதாவது 100%ல் ஒரு 50% வந்து லவ் மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, ஒரு 50% ஓகே ஓரளவு போயிட்டுருக்கு. அப்போ அந்த நிலைமை நம்ம பிள்ளைக்கு வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் கூட தாய்மார்கள், நாங்கள் அம்மாக்கள் வந்து அதை பேஸ் பண்ணி கூட லவ் மேரேஜ் வேண்டாம் அப்படின்ற கண்டிஷனில் நாங்கள் பார்ப்போம். அது மாதிரி இந்த இது சொல்கிறாங்க, வரதட்சணை சொல்கிறாங்க இல்லையா, வரதட்சணைலாம் இப்போ இந்த காலத்தில் வந்து யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. அப்படியா? ஆமாம், நாங்களாம் எதிர்பார்க்க. ஏன்னு கேட்டானா பொண்ணு நல்லா இருக்கா, வரதட்சணையே கிடையாது மேடம். இல்லையா? எதுவுமே இல்ல. இல்ல, ஏன்னா நாங்க இல்ல ஒரு பைக் வேணும் யாரும் கேக்குறது இல்ல, நாங்க கேக்குறது இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, இல்ல கொடுங்க. வரதட்சணை வாங்குறதே இல்லைன்னு யாருமே சொல்லக்கூடாது. நீங்க வாங்காம இருக்கலாம், நான் வாங்காம இருக்கலாம். நிறைய இடத்துல டிமாண்ட் இருக்கு. அவங்க ப்ரெஷர் பண்ணி வாங்குறத விட நானே கொடுத்துறேன், அவனுக்கு நானா கொடுத்தா 1 லட்சம் கொடுப்பேன், நீயா கேட்டா 5 லட்சம் கேட்பேன், நானே கொடுத்துறேன்றாங்க. முதல்ல குறைஞ்ச இப்ப ஈக்குவேஷன்ல வருது. நீ இதை அக்செப்ட் பண்ண, நான் 10 பவுன் போடுறேன், நீ ஒரு அட்லீஸ்ட் 5 பவுனாவது எனக்கு போட, அதுவும் ஒரு வரதட்சணை தானே. சோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பையன் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு லாஸ் தானே? எஸ் ரைட், அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. எதிர்ப்புங்கிறத டைரக்டா சொன்னா இப்ப லா வந்து நம்மள கமிட் பண்ணிடும், அந்த லாக்கு பயந்து இப்ப இப்படி போறாங்க. அதுதான் உண்மை. இல்ல, இவங்க எல்லாம் சொல்றாங்க அம்மாக்கள் தான் ரொம்ப அதிகமா வரதட்சணை கேட்கறாங்க, அதுக்காகவே காதல் திருமணங்களை வந்து அம்மாக்கள் எதிர்க்கிறாங்க. அது மட்டுமே ரீசன் கிடையாது. அவங்க ஏன் எதிர்க்கிறாங்கிறதுக்கு 2-3 காரணங்கள் இருக்கு. முதல்ல என்னன்னா, ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு போறாங்கன்னா, சினிமாக்கள் எல்லாம் காட்டுற மாதிரி காலேஜுக்கு போற பொண்ணு காதலிக்கிறாளா படிக்கிறாளான்னு கூட தெரியாம வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு முதல் பார்வை அம்மாவை தான் காட்டுறாங்க. அப்ப என்னுடைய வளர்ப்பு தப்பாயிடுமோ அப்படின்ற சமூகம் வந்து அதை தப்பா சொல்லிருமோங்கிற பயம் அம்மாக்கு இருக்கு. அதனாலேயே அம்மா வந்து எதிர்க்கிறாங்க. 2வது, அப்பாவை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது ஒரு கடமைங்க. என் குழந்தைய வளர்த்தேன், படிக்க வச்சேன், கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறத கடமையா பாக்குறாரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அது கனவு. என் குழந்தைக்கு நான் இதை பண்ணணும்னு சொல்லி குருவி சேர்க்கிற மாதிரி ஒரு பைசாவை நான் சேர்த்து வச்சிருக்கேன், கல்யாணத்துக்காக நான் இந்த நகையை வாங்கி வச்சிருக்கேன்னு அம்மா காட்டும் போது அந்த 25 வருஷம் ஆசை அதுல தெரியுது. 25 வருஷமா என் வீட்டுக்கு வர மருமக இதெல்லாம் பண்ணணும், பூஜை எப்படி பண்ணணும், இதை எப்படி செய்யணும், சமையல் ரூம்ல எப்படி, அவங்களுக்கு 1008 கற்பனைகள் இருக்கு. அதை விட்டுட்டு அவங்களால வெளியே வர முடியல. அதுதான் அந்த இடத்துல எதிர்ப்பா வந்து அந்த இடத்துல பிரதிபலிக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலே நம்ம பையன் மனைவி பொண்டாட்டி தான் வேணும்னு தனி கொடுத்துணும் போயிடுறான். ஒருவேளை காதல் திருமணம் பண்ணிக்கிட்டா நம்ம பிள்ளை நம்மளுக்கு இல்லாமையே போயிடுவானுங்கிற பயம் இன்னைக்கு நிறைய அம்மாக்களுக்கு இருக்கிறது உண்மை. அந்த அத அவங்களால வெளியே சொல்ல முடியல. கல்யாணம் பண்ணி வச்ச எல்லா அம்மாக்களுக்கும் வர பயம் தான். அது காதல் திருமணத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. காதல் திருமணத்துல அது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. நம்ம பார்த்து வச்சு 1 வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவன் இப்படி பண்றானே, 5 வருஷம் 6 வருஷம் காதலிச்ச பொண்ணை கூட்டிட்டு வந்தா ஒட்டுமொத்தமா நம்ம பையனாவே இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா தான் இந்த காதல் எதிர்க்கிறதுக்கு அவங்க சொல்றதா தான் நான் பாக்குறேன். அப்பாவுக்கு இருக்கிற ஆதங்கம் அதிகமா இல்ல அம்மாவுக்கு இருக்கிற ஆதங்கம் அதிகமா அப்படின்றத வச்சு பக்கத்துல வச்சு பார்த்தோம்னா, காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளுடைய பொண்ணோ பையனோ வந்து சந்தோஷமா இருப்பாங்களா இல்லையா அப்படின்றத மீறி என்னுடைய பேருக்கு இழிவு அப்படின்னு நினைக்கிற நிறைய அப்பாக்களும் இருக்காங்க, அம்மாக்களும் இருக்காங்க. இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. காதல் திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அம்மாக்களா அப்பாக்களான்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்.
பையனுடைய காதல் திருமணத்தை எதிர்க்கிறது அப்படின்ற இதுலயே போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ வந்து பெண்ணினுடைய காதலை பத்தி பெற்றோர்கள் எப்படி பார்க்குறாங்க? ஓரளவுக்கு வந்து பையன் அப்படின்றது சமாளிச்சிருவான் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா பெண்ணுக்கு வந்து ஏற்கனவே ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிற அந்த நிலைமை, அந்த நிலைமையிலையும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற பொண்ணு அப்படின்ற ஒரு நிலைமை, அதுதான் வந்து அப்பா அம்மாக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல நாத்தனார் எப்படி இருப்பாங்க, மாமியார் எப்படி பார்த்துக்குவாங்க, ஏதாவது குத்தி குத்தி காமிச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கவலை வந்து ரொம்ப அம்மாக்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? நான் லவ் மேரேஜ் தான் பண்ணேன் மேம். 48 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி. சரி. எங்கள் அம்மா ரொம்ப எதிர்த்தாங்க எனக்கு கல்யாணத்துக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ முன்னேறிட்டு வந்துட்டோம். நாங்கள் 2 பேரும் ஒரே மனசாக இருந்தனால நாங்கள் முன்னேறிட்டோம். அம்மா என்ன சொல்லி எதிர்த்தாங்க? அம்மா ஜாதி விட்டு ஜாதி வந்துட்டோம்ல. ஜாதி தான் முதல்ல சொன்னாங்களா? இல்லை ஜாதி தான். ஜாதி தான் முன்கணனாங்க. 10 வருஷத்துக்கு மேலே தான் அப்பாவே என்னை பார்த்தாங்க. கஷ்டப்பட்டு முன்னேறிட்டோம், அவ்வளோதான். அம்மா த்ரெட்டன் பண்றது எல்லாமே மேடம் பயங்கர கொடுமையா இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி ரொம்ப க்ளோஸ் டு அம்மா. காலேஜில் படிக்கும்போது ஏதாவது ஒன்று சின்னதாக மேடம் திட்டினா கூட உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா மேடம் என்ன திட்டாங்கன்னு ஓன்னு அழும். எல்லாமே அம்மா கிட்ட தான். ஆனால் அதே அம்மா கிட்ட அவள் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் போயிட்டு அம்மா நான் இப்படி ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவங்க அம்மா கேட்ட முதல் வார்த்தை, அவ்வளோ க்ளோஸாக இருந்த அம்மா கேட்ட முதல் வார்த்தை, நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிட்டனா நான் செத்துருவேன். நான் செத்துட்டா உங்க அப்பா அனாதை ஆயிடுவாரு. உங்க அப்பா அனாதை ஆயிட்டாருன்னா உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க முடியாது. உங்க அண்ணனும் அனாதை ஆயிடுவான். அப்புறம் நம்ம சொந்தக்காரன் எவனுமே வரமாட்டான். நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உன் குழந்தைக்கு காது குத்தி சீமந்தம் அப்படின்னு வந்துச்சுன்னா என் சொந்தக்காரன் ஒருத்தவங்க கூட வரமாட்டான். இப்படி 30 வருஷத்துக்கு வர்ற பிரச்சனை எல்லாம் இப்பயே பேசி டார்ச்சர் பண்றதெல்லாம் அம்மா தாங்க. இல்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அம்மாவே மிரட்டும் போது அப்பா வச்சு தான் ஃபர்ஸ்ட் மிரட்டுறாங்க. அப்பா அனாதை ஆயிடுவார். இதுக்கெல்லாம் மேல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு தன்னுடைய பெண் இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அம்மாக்கே வந்து ஒரு முக்கியமான தோணல் என்னன்னா அந்த வீட்டுல வந்து நாத்தனாரோ மாமியாரோ இருந்துடக்கூடாது. இதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அம்மாக்கள் வந்து காதல் திருமணத்தை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா காதல் திருமணத்துல இல்லையா இந்த தொந்தரவுகள் வந்து ரொம்ப குறைவு. என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க? ஒரு பெண் வந்து ஒரு பையனை காதலிக்கிறா. அந்த அம்மாவுக்கு முதல்ல ஏற்பட்டதே ஒரு பெரிய ஹார்ட் ஸ்ட்ரோக் மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல ஒரு காதல் கல்யாணத்துக்கு இந்த எப்படி இருந்து தன்னோட ஆதரவு தெரிவிக்கிறதுன்றது தன்னுடைய கணவரிடம் எதிர்த்தார். தாங்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது என்று எதிர்த்தார். ஆனால் அவர் கணவர் அதையும் மீறி வடபழனி கோவில் நடந்த ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டு தனி குடித்தனமும் அந்த பெண்ணுக்கு வைத்து விட்டார். அதற்கு பெண் அவருக்கு என்ன நடந்தது என்றால் இவர் தனி குடித்தனம் போகும்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. கணவனுக்கும் மனைவிக்குமே பிரச்சனை வந்துவிட்டது. வாழ முடியாத கட்டத்தில் அவர்கள் இருவரும் விவாகரத்து செய்து கொண்டார்கள். விவாகரத்து செய்து கொண்ட ஒரு நிகழ்ச்சினால் அவர் இறந்து போனார். அவர் இறந்து போனதன் பிறகு அந்த குடும்பம் மிகவும் பாதிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த அம்மா சொன்னார், என் பேச்சு அப்போவே கேட்டிருந்தால் இந்த குடும்பம் இந்த மாதிரி ஆகியிருக்குமா என்று சொன்னார். எனவே அது ஒரு அம்மாவுடைய எதிர்ப்புக்கும் ஒரு சாதகமான ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்கிறது பெண்ணுடைய வாழ்க்கையில். அம்மாவும் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அப்பா மூலமா தான் தெரிவிக்கிறாங்க. அடிப்படை காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் வந்து நாற்றாங்கல் பருவம்னு சொல்லுவாங்க. நாற்றாங்கல் பருவம்னா ஒரு இடத்துல நாற்று நட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் அது வளர வேண்டியது. இதே இடத்துல அது வளர முடியாது. அப்ப அது பெண்மைக்கான நாற்றாங்கல் பருவத்தை முழுமையா உணர்ந்தவோ ஒரு தாய் மட்டும்தான். அதனால தான் ஃபர்ஸ்ட் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி எனக்கு ஒரு வருது அப்படின்றத ஃப்ரெண்ட்லியா போய் எந்த ஆண் பெண்ணா இருந்தாலும் சரி முதல்ல கொண்டு போய் சொல்றது அம்மா கிட்ட தான். அது இன்னொன்னு என்னன்னா ஒரு பெண்ணுக்கும் ஒரு தந்தைக்கும் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி இருக்கு பாருங்க. உலகத்துல சொல்லவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கவிதை அந்த உணர்வும் அந்த உறவும். அந்த சமயத்துல தான் பிள்ளையோடைய கையை பிடிச்சி கூட்டு போன தகப்பனை இன்னொருத்தன் கையை பிடிச்சிட்டு கூட்டு போறத சகிச்சிக்கவே முடியாது அவரால். தந்தைமார்கள் அப்படிதான் கை பிடிச்சிட்டு அப்படிலாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக 1 month பிஃபோர் நடந்தது சம்பவம். ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கா. அப்பா அம்மா 2 பேருமே வீட்டில் எதிர்த்துருக்காங்க. அதையும் மீறி அவள் போயிட்டா. பட் அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை அந்த அம்மா கிட்ட 10 லட்சம் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணி வச்சிருந்தாங்க பொண்ணு கல்யாணத்துக்காக. போடி விடுறி 10 லட்சம் மிச்சம் போனா போ அதோட விட்டுரு அப்படின்னு அப்பாக்கள் சொல்ற அப்பாக்களும் இருக்காங்க. என்ன சொல்ல வந்தீங்கம்மா? எனக்கு வந்து லவ் மேரேஜ் தான் மேடம். 22 இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. எங்கள் ஃபாதர் தான் ரொம்ப எதிர்த்தாங்க மேரேஜை. பட் என்னோட ஹஸ்பண்ட் சைடில் வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணி நாங்கள் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி 22 இயர்ஸ் தான் நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக 10 பேர் எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நாங்கள் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சிட்டு இருக்கோம். அப்பா என்ன சொல்லி எதிர்த்தாங்க? வேற கேஸ்ட்ன்றதுனால இது பண்ணாங்க. ஸ்டேட்டஸ் பார்த்தாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம். ஹஸ்பண்டுக்கு வேலை சரியில்லைன்னா. ஆனால் நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவர் நல்ல ஜாபுக்கு போனார். இன்னைக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். என்ன சொன்னாங்க? ஷீ இஸ் மை ஸ்டெப் மதர். ஸோ அவங்க அதை பற்றி எதுவும் கண்டுக்கல. பிரச்சனை ஏன்னா
அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா செவிலி தாய்ன்னு இருப்பாங்க. தான் லவ் பண்றதை வந்து அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க, வளர்ப்பு தாய் கிட்ட தான் முதல்ல பேசணும். அப்ப வளர்ப்பு தாய்க்கே இவ்வளவு அன்பு இருக்குன்னா பெத்த தாய்க்கு எவ்வளவு அன்பு இருக்கும்? பிள்ளைங்களோட எதிர்காலத்தையும் அன்பையும் தான் அவங்க முதல்ல கன்சிடர் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் வழக்கறிஞரா இருக்கேன். இந்த சூழல்ல வந்து இன்னைக்கு நிறைய விவாகரத்து வழக்குகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ்ல தான் அதிகமா தனி கொடுத்தன போகணும் அப்படின்றதுக்கான டிவோர்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் மேரேஜ்ல தான் வருது. நீங்க பேசுற ஒட்டுமொத்த சொத்து சுகம் எல்லாமே பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணாங்க. எங்க 100 சவரம் போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. கடைசியில் அந்த பொண்ணை எங்க வச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க தெரியுமா? சமையல் கட்டில கேஸ் வைப்போம் தெரியுமா, சிலிண்டர், அந்த இடத்துல அந்த பொண்ணை அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. கேட்டா அந்த பொண்ணு வந்து பையனை விட அதிகமா படிச்சிருக்கலாம். அப்ப ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொத்து பணம், எனக்கு வந்து என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தேன்னு வெளியில சொல்றதுக்கான பகட்டு கௌரவத்துக்காக இந்த விஷயத்த பண்ணி கடைசியில் இந்த மாதிரி பண்ணாங்க. நான் அவனு சொல்றேன், எந்த அளவுக்கு தன்னுடைய பொண்ணை வந்து வளர்க்கறதுக்கு உயிரை கொடுக்குறாரோ தந்தை, அம்மா வந்து தானா உயிர் இருந்த இடம் அவ ஒத்துக்கவே மாட்டேன். கந்து கொண்டு எங்க கண்ணு முன்னாடி பண்ண ஒடிஞ்சாவது போயிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தாய். இன்னைக்கு சாதி மறுப்பு திருமணத்துல எத்தனை கௌரவ கொலைகள் தந்தைமார்களால செய்யப்படுது நீங்க நினைக்கிறீங்க? அந்த கௌரவ கொலைகள் அப்படின்னு சொல்றாங்க. கௌரவ கொலைகள் செய்யப்படுவது அப்பாக்களால மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்தமா சொல்லிட முடியாது. அதுக்கு அந்த பொண்ணை அனுப்புறதே அம்மாக்களா கூட இருக்கு அப்படின்றது அவங்களுடைய புரிதலோட அறிதலோட தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. காதல் திருமணம் அப்படின்னு சொன்னாலே வந்து என்னென்ன மாதிரியான எதிர்ப்புகள் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஜாதி பிரச்சனைகள் வருது, மத பிரச்சனை வருது, ஸ்டேட்டஸ் பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிற பேச்சு தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு பவர் பிளே இதுக்குள்ளே வருது. இது எல்லாத்தையும் மீறி வந்து என்னுடைய ஜாதி விட்டு இன்னொரு ஜாதியில் போய் என்னுடைய பையன் இல்லை என்னுடைய பொண்ணு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அப்பா அம்மாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குழந்தைங்களை கொலை கூட பண்ணுறதுக்கு தயங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான கௌரவ கொலைகள் அப்படின்னு வர்றதே ஒரு ஜாதியினுடைய அடிப்படையில் தான் இல்லையா? ஸோ என்ன சொல்ல வந்தீங்க நீங்க? பெற்றோர்களுக்கு எப்படின்னா, தாம் பொண்ணோ பையனோ அவங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்களான்னு பாக்குறத விட நம்ம சொந்தக்காரெல்லாம் என்ன பண்ணுவான், நைட்டு போடுற வத்த குழம்பு சாம்பார் மோர் ரசம் காலையில போடுற இட்லிக்காக அவன் என்ன சொல்லுவானோன்னு யோசிக்கிற இவங்க வாழ போறது நம்ம பொண்ணு தானே, அவ தானே வாழ போறா, நம்ம சொந்தக்காரங்க வாழ போறது இல்லையே அப்படின்லாம் யோசிக்கிறதே கிடையாது. அப்பா சிந்திக்கிறது பொருளாதாரம் சார்ந்து அவன் எப்படி இருக்கான் என் பொண்ணுக்கு ஈக்குவலா அப்படின்றதான் அப்பா யோசிப்பாரு. அம்மா தான் அவனை பார்க்கறதே திருட்டு பைய மாதிரி அவன் மூஞ்சி மகர எப்படி அவனை போய் நீ லவ் பண்ண அப்படின்னு கேட்கறது ஒண்ணு. இன்னொன்னு, ஓடி போகணுன்ற எண்ணமே அந்த பொண்ணுக்கு இருந்திருக்காது. இனிஷியேட் பண்றதே அம்மா தான். நீ ஓடி போடி நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்லாம் சொல்றது கிடையாது. ஓடி போயிடுவியாடி, நீ வீட்டை விட்டு ஓடி போயிடுவியாடி, நம்ம குடும்பத்து மானத்தை வாங்கிடுவியாடி, நாங்க எல்லாம் நாசமா போயிடுவோமாடின்னு அப்படின்னு கேட்டு இப்படி ஒரு ஐடியா நல்லா இருக்கே, பேசாம ஓடி போயிடுவோம்னு கிளம்பி ஓடி போயிடும் அந்த பொண்ணு. இதெல்லாம் இனிஷியேட் பண்ணி விடுறது அம்மா, கடைசியா வந்து நிக்கிறது தான் அப்பா. ஒரு ரோடு இருக்குன்னா மேடம், இந்த ரோட்ல போனா ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ரோட்ல போனாதான் ஆக்சிடென்ட் ஆகும். இப்படி ஒரு ரூட்ல போவே இல்லைன்னா ஆக்சிடென்ட்டே நடக்காது. நாங்க போகாத ரூட் அப்பா, போற ரூட் அம்மா, அதனால அங்கதான் எங்களுக்கு விபத்துகள் அதிகம். நீங்க வந்து சும்மா ஆர்குமெண்ட்காக நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி, எத்தனை பசங்கள்கிட்ட கேட்டு பாருங்க, முதல்ல எடுத்த உடனே எங்கடா பார்த்த அந்த பொண்ணை, எப்படி தெரியும் உனக்கு அந்த பொண்ணை, முதல்ல அந்த பொண்ணு நல்ல குடும்பத்து பொண்ணா அப்படின்னு கொஸ்டின் கேட்கறது ஃபர்ஸ்ட் அப்பா. இதே இது பொண்ணா இருந்துச்சுன்னா என்ன தைரியம் தான் நீ அவனை லவ் பண்ணியிருக்கே, அது என்கிட்டே வந்து நீ சொல்ற அப்படின்னு முதல்ல கையில ஏதாவது ஆயுதத்தை தூக்குறது முதல்ல அப்பா தான். எடுத்த உடனே இல்ல அடிக்கிறது எதிர்க்கிறது மௌனத்துக்கு தான் வலி அதிகம்னு நினைக்கிறேன். அப்பாவாவது 4 திட்டி 2 அடி அடிச்சு தன்னோட எதிர்ப்பை சொல்லிட்டு விட்டுருவாரு. அது பையனுக்கு பெருசா தெரியாது. அம்மா 10 நாள் ஆனாலும் பட்னியை கிடப்பாங்க, சத்தியமா பேசவே மாட்டாங்க. அவ்வளவு வன்மையா அந்த காதலை எதிர்க்கிறதுங்கிறது வீட்டுல அம்மாவா தான் இருப்பாங்க. மௌனம்ன்றது வந்து ரொம்ப கடுமையான வலி, அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாய கட்டுமானத்துல ஒரு வீட்டுல அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க அப்படின்னா இதுல யார் ஆதரிச்சா திருமணம் நடக்கும் அப்படின்னு நீங்க டைரக்டா கேட்டீங்கன்னா, பையன் அந்த காதல் பண்ணக்கூடிய பையன் பொண்ணே வந்து உங்க அப்பா இதுக்கு ஒத்துப்பாரா அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர அம்மா இதுக்கு ஒத்துப்பாங்களான்னு கேள்வியே வராது. இல்ல அது வந்து ஆணாதிக்க சமூகமா இருக்கிறதுனால அப்பா தான் டிசைட் பண்ற ஒரு ஃபேக்டர் அப்படின்றதுனால இந்த கௌரவ கொலைகளுக்கு மிக வாரியான ஒரு காரணமா இருக்கிறது அப்பாவா அம்மாவா? அம்மா தான். ஏன்னா அப்பாவுக்கு அவ்வளவு டென்ஷன் ஏற்றி விட்டு சாப்பாடு போடுறதில்ல, துணி போடுறதில்ல, வீட்டுக்குள்ளே நுழைய விடாமல் பண்ணுறது, அப்பாவுக்கு டார்ச்சர் பண்ணி அவர் அந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஆக்கி ஒரு டிப்ரெஷனுக்கு கொண்டு வர்றதை
அம்மா தாய்மார்கள் தான். இல்ல மேடம், சரி, அவங்க தான் அப்படி பண்ணி பெண்கள் மேல பழிய தூக்கி போடுறீங்க. என்ன நான் தெரியாம சொல்றாங்க? இது மாதிரி தான். கேக்குறேன். ஒரு பெண் பிள்ளை பிறக்குது, கள்ளிப்பால் ஊத்தி கொல்ல சொல்றது யார் சார்? ஒரு பொண்ணா கூட இருக்கட்டும். ஆனா தன்னுடைய உயிர் தான் அந்த பொண்ணோட உடம்புல வளருதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ஆண் என்ன சொல்லணும்? எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, நீ கலைக்காம கருவை வளர்த்துட்டு வா. இதற்கு எந்த ஆணாவது சொல்லிருக்கீங்களா? போடி எங்க ஆத்தா சொல்ற போய் கலைச்சிட்டு வான்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நீங்க அதை உயிரா நினைக்கல. பெண்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்க. கிடையவே கிடையாது. இது ஒரு ஆணாதிக்கத்தான். இவர் சொன்னது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள தான், அம்மா பையனுக்கு கிடையாது. நல்லா கேட்டுவாங்க. இவர் சொன்னது வந்து ஒரு பொண்டாட்டி நினைச்சாதான் ஆம்பளை எது வேணாலும் செய்ய வைக்கலாம். பொண்டாட்டி தூண்டி விட்டா புருஷன் செய்வான், ஆனா அம்மா சொன்னா பையன் செய்ய மாட்டான். அதைத்தான் சொல்றேன். அந்த இடத்துல அப்பான்ற புருஷன் எதிர்த்தா காதல் திருமணங்கள் நின்று போகும். அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னா 1000 பேசுவார், ஆனா அம்மா சொன்னபடிதான் அப்பா கேட்பாரு. அத மனசுல வச்சுக்கணும். நீங்க அம்மாவை எதிர்த்தோன்னு அப்பா அப்பதான் அது என்னைக்கா போயிருப்பாரு. அம்மா சொல்றது அப்பா கேட்பாரு. அதனால முடிவில் அப்பா என்ன சொல்ற, ஏய் நீ பார்த்து பண்ணுமா, பொண்ணா பையனோ நீ பண்ணு. லவ் பண்ணிட்டு வந்த பொண்ணை பத்தியோ இல்ல பையனை பத்தியோ எவ்வளோ ஆராய்ந்து முடிவெடுக்கிறீங்க இல்லையா? ஆனா ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ்னு வரும்போது இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்றாங்களா? பண்றாங்க. ஏன்னா இப்போ வந்து டிவோர்ஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா துளசி சொன்ன மாதிரி வந்து அரேஞ்ச்டு மேரேஜஸும் அதிகமாக டிவோர்ஸ் கேசஸில் போய் முடியுது. அப்படின்னு பார்க்கும்போது லவ் மேரேஜஸ்ல இவ்வளோ ஆராய்ந்து பார்த்து குத்தம் கண்டுபிடிச்சி சரியில்லைன்னு சொல்றவங்க அரேஞ்ச்டு மேரேஜஸ்ல ஏன் பண்றது இல்லை? உண்மையில நான் சொல்றேன், அம்மா வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது சொல்லி கொடுக்குறா, புருஷன் வீட்டுல அவா இருப்பா இவா இருப்பா, நீ இப்படி போயிருக்கணும், அப்படி நடந்துக்கணும், இந்த வயசுல அப்படி பார்க்கணும். இதே ஒரு பையனை வளர்க்குற அம்மா 18 வயசு பையனுக்கு அனுப்ப, இந்த குடும்பத்துல நீ கல்யாணம் பண்ண போறேன்டா, உனக்கு பொண்டாட்டி வரவா இப்படி இருப்பா, உனக்கு புது வரவு வரும், மாமியார் இப்படி இருப்பா, மாமனார் இருப்பாரு, இப்படி யாரா சொல்லி கொடுக்குறாங்க. எந்த அம்மா அது பிள்ளைக்கு அது சொல்லுங்க. நீங்க ஒரு அம்மா செய்யறது இல்லைங்க பிள்ளைக்கு, அவனுக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு எல்லாம் பாவம், அந்த குழந்தை கல்யாணம் பண்ணி வந்த உடனே பொண்டாட்டிய பார்த்து சிரிச்சோம், மயங்கிட்டான், அம்மாவை மறந்துட்டான். என்னங்க இதெல்லாம் மேடம்? ஆனா இப்ப பாவம் பசங்க, ஆம்பளை பசங்க பாவம். நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, பொண்ணுக்கு சொல்றதை விட பையனுக்கு புத்தி சொல்லுங்க. நேத்து வரைக்கும் அம்மா அம்மான்னு வந்த குழந்தை இன்னைக்கு அவன் பொண்டாட்டியை பத்தி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான உடனேயும் அவனை நீ வெறுக்கிற, அந்த குழந்தை எங்க போய் நிற்கும்? புது உறவுல தான் போகும். அங்கதான் அன்பு, அன்பு எங்க இருக்கும் அங்கதான் போகும். அதுதாங்க நிதர்சனம். சரி சரி, அந்த தம்பி என்னமோ சொல்ல வர. மேடம், இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தாப்ல, அவரு லவ் இந்த மாதிரி வீட்டுல போய் சொல்லியிருக்காப்ல. அவங்க வீட்டில் வந்து அம்மா சப்போர்ட் பண்ணிடுறாங்க, அப்பா அப்போஸ் பண்ணாங்க. என்கிட்ட சொல்லாடி எங்கள் அம்மா வந்து சரண்யா பண்ணுவேன் மேடம் மாரிப்பா, இதேமாரி எல்லா அம்மாவும் இருந்துட்டா நல்லா இருக்கும்னு. இப்போ என்ன நிறைய அம்மாக்கள் இந்தமாரி படங்கள்லாம் பார்த்து வந்து நிறைய அம்மா பசங்க நிறைய பேர் அம்மாட்ட நல்லா ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சார் மாரி அப்படியே பிரச்சனை பண்ணிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க பசங்க. சொன்னால் பிரச்சனை, இந்த கேஸ்ட் பிரச்சனை, மேலிடம் கீழிடம், அவங்க என்ன ஸ்டேட்டஸ் இவங்க என்ன ஸ்டேட்டஸ், இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பசங்களுக்கு அதே இடத்துல வந்து இன்னொரு மேற்கொள்ளையும் என்னால காமிக்க முடியும். லவ் டுடேல எங்க ரகு பண்ணியிருப்பாரு, எவ்வளவு அழகான ஒரு அப்பாவை பண்ணியிருப்பாருல்ல. அந்த மாதிரி அப்பாக்கள் வேணும் நம்மளுக்கு அப்படின்னு எல்லா குழந்தைங்களும் ஆசைப்படுற மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. தொடர்ந்து இதை பற்றிய பேசுவோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே சண்டே. காதல் திருமணத்தை எதிர்ப்பது அப்பாக்களா அம்மாக்களா அப்படின்றத பற்றி விலாவரியாக பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம இதை பற்றி நம்மளுடைய கருத்து சொல்ல வந்திருக்கிறாரு சின்னத்திரை இயக்குனர் கவிதா பாரதி அவர்கள். நாங்கள் பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க, ரொம்ப யோசிச்சிருப்பீங்க. சமூகத்தில் எந்தெந்த விஷயத்தை எப்படி எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் வந்து நிறைய ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய பார்வையில் ஒரு காதல் திருமணத்தை அப்பாவோ அம்மாவோ எந்த அடிப்படையில் எதிர்க்கிறாங்க? அதாவது இவங்க எல்லாருமே பேசுனதுல வந்து மேல் மட்டத்தில் இருக்கிற அத்தனை கருத்துக்களை இவங்க இருக்கிறவங்க பேசினாங்க. ஆனால் இதை தாண்டி ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை ஒரு குணம், எந்த தனி மனிதனும் அவனுக்குள்ள குணம் வேற, இந்த சமூகத்தை ஃபேஸ் பண்ணும்போது அவனுக்கு வரக்கூடிய குணம் வேற. அப்ப இந்த சமூகம் என்பது ஒரு மனுஷன் மேல ஒரு ஆதிக்கத்தை, ஒரு குடும்பத்தின் மேல, அது ஆண் பெண் இல்லை, எல்லாரும் மேலேயும் ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டே இருக்கும். இதுல காதல் திருமணம் எதிர்க்கப்படுவதற்கு காரணம் நான் 3 காரணம் பார்க்குறேன். 1 ஜாதி, 2வது வர்க்கம், வர்க்கம்னா ஏழையா பணக்காரனா ஸ்டேட்டஸ், 3வது ஈகோ. இந்த 3ம் தான் இந்த காதலை எதிர்ப்பதற்கான அடிப்படை எதுவாக இருக்குன்னு நான் நம்புறேன் மேடம். ஸோ அது வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இது பொருந்தும், அப்பாவுக்கும் பொருந்தும் அம்மாவுக்கும் பொருந்தும். காதல்ங்கிறது என்னன்னா, எனக்கு ஒரு பெண்ணின் மேல் வருகிற மரியாதை 1, 2வது அவள் மேல் வருகிற நம்பிக்கை, அதே மாதிரி அந்த பெண்ணுக்கும் என் மேலே வர மரியாதையும் நம்பிக்கையும்.
அப்போ அந்த மரியாதை நம்பிக்கை எனக்கு எப்போ வருது? அவனுடைய நடத்தினால் வருது, அவன் பார்க்குற வேலையினால் வருது, அவன் அந்த பைசாவை எப்படி செலவழிக்கிறான் எல்லாரோட. அப்போ இது பார்த்து வர்றது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. இது கால்குலேஷன் கிடையாது, அப்படி சொல்ல முடியாது நம்ம. ஒன்று. ரெண்டாவது, காதலை எதிர்க்கிறதுலேயும் முந்தி மாதிரி மூர்க்கமான எதிர்ப்பு இல்லை. 2 இருக்குது நான் சொல்ல வர்றது. என்னென்னா, இன்றைக்கி ஆண்களுக்கு வந்து ஒரு 23 வயசில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, பெண்களுக்கு 20 வயசானா கல்யாணம் பண்ணிடுவாங்க. இது பழைய காலம். இன்றைக்கி வேலைக்கு போகிறான், 25, 27, 30 வயசு நெருங்கும் போது பையன் கல்யாணம் வேண்டாங்கிறான். அப்போது அந்த பெரும்பான்மை சமூகங்கள்லேயே, ஆதிக்க சமூகங்கள்லேயே என்னென்னா, டே யாரையாவது லவ் பண்ணால் கூட சொல்லி தொலைடா, கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஒன்றே போகுது. அவங்க வைக்கிற நிபந்தனை அது புலங்கர சாதியாக இருக்கணும் அப்படிம்பாங்க. புலங்கர சாதி என்கிற என்னன்னா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த இனத்திலிருந்து நீ கொண்டு வந்துடாது, மற்றபடி எந்த சாதி. அப்போ பாருங்க இங்கே எங்கே வருதுன்னா, இவன் சாதியில் ரிலாக்ஸேஷனுக்கு தயாராக இருக்கான், ஆனால் அது எனக்கு கீழே இருக்கிற ஜாதியாக இருக்கக்கூடாது. இந்த ரிலாக்ஸேஷன் ஆணுக்கு இருக்குது, பையனுக்கு சொல்கிறோம். ஆனால் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிற பொண்ணுக்கு நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணி வைப்போன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். என்ன வருதுன்னா இங்கே இதுதான் வந்து சொத்துரிமை. எப்படி வருதுன்னா, நான் எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அவள் வயிற்றில் பிறக்கிற குழந்தை என் ஜாதியாக இருக்கும். அப்போது என் தகப்பனார் பையனுடைய பெற்றோர்கள் வந்து ஜாதி, அந்த குழந்தை அடுத்த தலைமுறை ஜாதி மாறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால இவங்க அந்த தளர்த்துவதற்கு, அவங்களுடைய விதிகளை தளர்த்துவதற்கு தயாராக இருக்கிறாங்க. பெண்ணை பொறுத்தளவுக்கு அவள் எங்கே போய் கல்யாணம் பண்ணப்படுறாளோ இவர்களுக்கு வளர்கிற பேர குழந்தை இவர்களுடைய வாரிசு வேற ஜாதியாக போயிருங்கிறதுனால பெண்ணினுடைய ஒரே விஷயத்தை இவனுக்கு தளர்த்துறாங்க, இவங்களுக்கு தளர்த்த மாட்டேங்கிறாங்க. அப்போ இங்கே ஜாதிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்குது. அவர் சொன்னார் ஜாதி, உண்மையிலே ஜாதி அது. இன்னொன்று, எந்த ஒரு தனி மனிதனும் என் பெத்த மகளை கொள்றதுக்கு அரக்கன் எந்த மனுஷனும் இருக்க மாட்டான். அது எவ்வளோ பெரிய கொடூரமான அப்பனாக இருந்தாலும் பெற்ற குழந்தைகளை கொள்வதற்கு தயாராக இல்லை. அந்த நிர்பந்தம் எங்கே வருதுன்னா, அவங்க மேல் அவன் சார்ந்த ஜாதி, அவன் சார்ந்த சமூகம் அந்த நிர்பந்தத்தை அவன் மேலே திணிக்குது. ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா வந்து, இப்போ ஜாதியை விட்டு ஜாதியில் கல்யாணம் பண்ணுறதை விட்டுட்டு வெளிநாட்டவர்களுக்குள்ள கல்யாணம் நடக்குது அப்படின்றது எங்களுடைய ஃபேமிலியிலேயே நடந்திருக்கு. என்னுடைய அக்கா, அதாவது கசின் சிஸ்டருடைய பையன் வந்து ஒரு சைனீஸை கல்யாணம் பண்ணான். அது வந்து அவங்க யூஎஸில் போய் அங்கே படித்து அங்கே வேலை பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு சைனீஸ் கேர்ளை கல்யாணம் பண்ணாங்க. அதை நாங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிட்டோம். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஆக்சுவலி எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது. ஸோ இது வந்து இப்படி மாறிக்கிட்டு வருது. ஜாதியை விட்டு ஜாதி, மதத்தை விட்டு மதம், நாட்டை விட்டு நாட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறது அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். காதலை ஏற்றுக்கணும், காதலை நம்ம நம்பணும், ஆனால் தீர ஆராய்ந்து பண்ணணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க காதலிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக யாரை வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கிடையாது. தீர விசாரித்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் நம்ம இருக்கணும் அப்படின்றது தான். நல்ல ஒரு சமூகம் உருவாகிறதுக்கு இந்த மாதிரியான கேள்விகளும் எழுப்பணும், இந்த மாதிரியான கருத்துக்களும் வரணும். இன்னொரு நல்ல கருத்தோட அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அன்புடன்.